டியூஸ்டே ஈவினிங் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எப்படா ஹஸ்பண்ட் வருவாங்க, காஃபி போட்டு குடுக்க சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ்லேருந்தே லேட்டாக தான் வந்திருந்தாங்க. அதுலேயும் மத்தியானம் பச்சரிசி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை மறந்துட்டாங்க. என்னை பார்த்ததுமே ஞாபகம் வந்து திரும்ப அப்படியே கடைக்கு போயிட்டாங்க. போயிட்டு வாங்கிட்டு கால் பண்ணாங்க. நான் கிளம்பிட்டேன்டா, காஃபி போட்டு வையே, குடிச்சிட்டு கீழே கார் வாஷ் பண்ண போகணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு காஃபியை போட்டு வச்சிட்டேன். எப்பயாவது இந்த மாதிரி சொல்லுவாங்க, எப்போவுமே அவங்க தான் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் காஃபியை போட்டு குடிச்சிட்டு 3 பேர் கீழே கிளம்பிட்டோம். இவ்வளோ நாள் கார் ஷெட்டில் இருந்துச்சு. பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே காரை பளபளன்னு வச்சுருப்பாங்க. இன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு டின்னருக்கு வெளியில் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்டுக்கு கொத்து பரோட்டா, எனக்கு நார்மல் பரோட்டா. சாப்பிட்டதுமே ரொம்ப ஹெவியாயிருச்சு. அதுக்காக ஒரு லெமன் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செம்பருத்தியை போட்டு லெமன் டீ குடித்தாச்சு. குடிச்சிட்டு ரொம்ப போர் அடிச்சுது. 7 o'clock டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த சாரியில் வந்து ஓட்டையாயிருச்சுன்னு சொல்லி பக்கத்து வீட்டு பாட்டி இதை பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது வாங்கிட்டு வந்து வச்சு 1 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சாச்சு. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.